என் கண்ணை நல்லா உத்துப்பாரு. அந்த அன்பு உனக்கு நல்லா தெரியும். காசு பணம் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்குமா? என் அன்பு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா? என் கண்ணை பாரு, என் கண்ணை மட்டும் பாரு என்று சம்பந்தமே இல்லாமல் காதல் வசனம் பேச தான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்து திடீரென்று வித்தியாசமாக நடந்து கொள்ளும் சர்வாவை பேச்சற்று பார்த்தாள் ஷிவானி. அப்பாடா, மறந்துட்டா போல என்று நிம்மதியடைந்த சர்வா அவளை பார்க்க, என்னாச்சு உங்களுக்கு? என்னென்னமோ பேசுறீங்க என்று அவள் கேட்டதும், எவ்வளவு நேரம் இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது? உள்ள போலாம் வா, ஷாம் வந்திருப்பான், அவனை வெறுப்பேத்திட்டு சீக்கிரம் கிளம்பலாம் என்ற சர்வா முன்னால் நடக்க, ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று ஷிவானியும் அவன் பின்னே சென்றாள். நிம்மதி பெருமூச்சு விட்ட சர்வாவிற்கு அந்த இன்னொரு கார் யாருடையது என்ற சந்தேகம் வந்தது. இந்த மாடல் இந்தியாவிலேயே மொத்தம் 10 பேரிடம்தான் இருக்கிறது என்று சர்வாவிற்கு தெரியும். அப்படி இருக்க இதே இடத்திற்கு அதே மாடல் காரில் வந்திருக்கும் அந்த இன்னொரு நபரை யார் என்று தெரிந்து கொள்ள சர்வாவிற்குள் ஆர்வம் எழுந்தது. இருந்தும் அதை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஷிவானியோடு ஜிம்முக்குள் நுழைந்திருந்தான். அந்த இடம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆட்கள் நிரம்பி வழிந்தனர். அனைவருமே திறப்பு விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்க, சிலர் புதிய ஜிம் மெஷின்களை பயன்படுத்தி அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இடத்தை சுற்றி பார்த்த சர்வாவிற்கு சிரிப்பு வர, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் ஷிவானி. ஒண்ணு இல்ல என்று தலையாட்டினான் அவன். சரி, எந்த மிஷினை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று அவள் கேட்டதும் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே முன்னே நகர்ந்தான் சர்வா. அவனுக்கும் ஜிம் மற்றும் ஜிம்மில் இருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ்கள் அனைத்தும் மிகவும் பிடிக்கும். பல வருடங்களுக்கு முன்னால் அவனும் தினமும் ஜிம் செல்லும் வழக்கம் கொண்டிருந்தான். டெலிவரி பாய் வேலைக்கு சேர்ந்த பிறகு அதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்காமல் போக அப்படியே விட்டுவிட்டான். சிறு வயதில் அவன் அப்பா ராஜன் அடிக்கடி எக்ஸசைஸ் செய்வதை பார்த்திருக்கிறான். அவரும் தன் பிள்ளை சர்வாவிற்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் கற்றுக் கொடுத்து அதை செய்து முடித்தால் அவன் கேட்டதை வாங்கிக் கொடுப்பேன் என்று ஏதேதோ கூறி அவனுக்கு உடற்பயிற்சியின் மீது ஆர்வத்தை கொண்டு வந்திருந்தார். அவர் இறப்பதற்கு சில நாட்கள் முன்னால் கூட, இன்னைக்கு மட்டும் நீ எல்லா எக்ஸசைஸையும் ப்ராப்பரா பண்ணி முடிச்சிட்டா நான் உனக்கு உன்னுடைய 18th பர்த்டேக்கு யார்கிட்டயும் இல்லாத மாதிரி ஒரு சூப்பர் கார் வாங்கி தருவேன், இது அப்பாவோட ப்ராமிஸ் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த நாள் வரவே இல்லை. எந்த காரை தன் அப்பா தனக்காக வாங்கித்தர நினைத்தார் என்று சர்வாவிற்கு இன்றளவும் தெரியாது. அதையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டே அந்த இடத்தை பார்த்த சர்வா, நான் ஃபர்ஸ்ட் ட்ரெட்மில் ட்ரை பண்றேன், வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு சிரித்த ஷிவானி, என்ன நீங்க ஜிம்முக்குள்ள வந்ததும் ட்ரெய்னர் மாதிரி நடந்துக்கிறீங்க என்று கேட்டாள். சர்வாவிற்குமே சிரிப்பு வந்துவிட, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல என்றவன் ட்ரெட்மில் நோக்கி சென்றான். ஹே ஷிவானி என்று பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டதும் இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்க, ஹே அர்ஜுன் எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவனிடம் சென்றாள் ஷிவானி. நான் நல்லா இருக்கேன், நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு எல்லாரும் சொன்னாங்க, நீ இங்க வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா வந்திருக்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கூறினான் அர்ஜுன். நான் எப்படி வராம இருப்பேன், ஜிம் ரொம்ப அழகா இருக்கு, இன்டீரியர் எல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு என்று பாராட்டினாள் ஷிவானி. தேங்க்யூ என்று சிரித்துக்கொண்டே சொன்ன அர்ஜுனின் பார்வை பின்னால் நின்று கொண்டிருந்த சர்வாவின் மீது பட்டது. சொல்ல மறந்துட்டேன், இது என்னோட ஃப்ரெண்ட், இவர் ஒரு ஜிம் லவர், இவருக்கு எக்ஸசைஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமே உன்னோட ரெகுலர் கஸ்டமரா கூட மாறிடுவாரு என்று சர்வாவை அர்ஜுனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ஷிவானி. வாவ், என்ன ஒரு ஆச்சரியம், ஜிம் ஆரம்பிச்ச அன்னைக்கே என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்ன அர்ஜுன், ஹாய் ப்ரோ, என் பேர் அர்ஜுன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். என் பேரு சர்வா, உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் என்று பதிலுக்கு சிரித்துக்கொண்டே சொன்னான் சர்வா. சர்வா என்று அவன் பெயரை ஒருமுறை சொல்லி பார்த்த அர்ஜுன், நீங்க சர்வேஸ்வரனா, ஐ மீன் சர்வேஸ்வர ராஜன் என்று கேட்டான். அவனுக்கு சர்வாவின் முழு பெயர் தெரிந்திருந்தது. ஷிவானிக்கு ஆச்சரியமாக இருக்க, இந்த பெயர் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றான் சர்வா பெரிய அதிர்ச்சியோடு. குத்துமதிப்பாக தன் பெயரை கண்டுபிடித்தானா, இல்லை தன்னை இவனுக்கு முன்னரே தெரிந்திருக்குமா என்று பல கேள்விகள் சர்வா மண்டைக்குள் ஓடியது. அர்ஜுனின் பார்வை சர்வா மீது வித்தியாசமாக படிந்திருக்க, அவனோடு கைகுலுக்கிக் கொள்ள கை நீட்டினான் அர்ஜுன். இவன் எதுக்கு இப்படி பார்க்கறான் என்று சர்வா சற்று குழப்பமாக தானும் கை கொடுக்க,
அந்த கைகளை அழுத்தமாக பற்றி இறுக்கினான் அர்ஜுன். உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா அர்ஜுன் என்று ஷிவானியும் கேட்க, இல்ல நான் சும்மா கெஸ் பண்ணி தான் கேட்டேன். இதே பேர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அதனால கேட்டேன் என்று சின்ன சிரிப்போடு சொன்ன அர்ஜுன் ஷிவானியை பார்த்தான். ஆனால் சர்வாவிற்கு அவன் கூறுவது பொய் என்று நன்றாகவே தெரிந்தது. இவனுக்கு என்ன எப்படி தெரியும் என்று மீண்டும் மீண்டும் அவன் யோசித்துக் கொண்டிருக்க ஏதோ பேச வாய் திறந்தான் அர்ஜுன். அதற்குள் ஷிவானி, ஓய் ஷிவானி என்று பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்க, வந்துட்டான் என்று மனதில் நினைத்த ஷிவானி வேகமாக சர்வாவின் கையை தன் தோள் மீது போட்டுக் கொண்டவள் எதிரில் வரும் ஷியாமை சைகையால் காட்டினாள். சர்வாவும் அதை புரிந்து கொண்டு அவளை தன்னோடு நெருக்கமாக நிற்க வைத்துக் கொள்ள, உன் பாய் ஃப்ரெண்ட இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கியா என்று கேட்டுக்கொண்டே அவர்களை நெருங்கி இருந்தான் ஷியாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஷியாம், எங்களுக்கு உடம்பு வேணும்னா தனித்தனியா இருக்கலாம், ஆனா உயிர் ஒண்ணுதான், நாங்க எப்பவுமே பிரிய மாட்டோம் என்று காதல் வசனங்களை அள்ளிவிட்டாள் ஷிவானி. அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டே சர்வாவை பார்த்த ஷியாமுக்கு கோபம் எல்லை கடந்தது. மேலும் அன்று அவன் அடித்தது வேறு ஞாபகத்திற்கு வர, இவனை இங்கேயே கொன்னா கூட ஆத்திரம் அடங்காது, எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்பான் என்று மனதிற்குள் ஏதேதோ நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே அர்ஜுன் பக்கம் திரும்பியவன், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அர்ஜுன், ஜிம் ஓபன் பண்ணலாம் தானே, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது என்று கூறினான். உடனே பண்ணிட்டா போச்சு என்று கூறிய அர்ஜுன் ஷிவானி சர்வாவிடமிருந்து விடைபெற்று ஷியாமோடு அங்கிருந்து நகர்ந்தான். ஷியாம் அங்கிருந்து சென்ற உடனே சர்வாவிடமிருந்து விலகி நின்றாள் ஷிவானி. கூடவே, உங்களுக்கு அர்ஜுனை ஏற்கனவே தெரியுமா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் போல என்று யோசனையோடு அவள் கேட்க, எனக்கும் அதான் புரியல, எனக்கு நிஜமாவே உன் ஃப்ரெண்ட தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன், ஆனா அவர் பிஹேவ் பண்றதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போனவன் ஷிவானி தன் மீது சந்தேகப்படுவதை கவனித்துவிட்டு, ஆனா அவர் என் பேரை கண்டுபிடிச்சது அவர் சொன்ன மாதிரி கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க தானே, என் பேர் ஒன்னும் ரொம்ப யூனிக் கிடையாது, அதனால இட்ஸ் ஓகே, பேரை சொன்னதும் என்னோட முழு பேர் சர்வேஸ்வரனா இருக்கும்னு அவரே கெஸ் பண்ணிட்டாரு என்று வேகமாக சமாளிக்கும் நோக்கத்தோடு கூறினான் சர்வா. இருக்கலாம் என்ற ஷிவானி வேறு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்க இருவரும் சின்ன சிரிப்போடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மைக்கை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த சின்ன ஸ்டேஜ் மீது ஏறி நின்றான் அர்ஜுன். வெல்கம் எவ்ரிவான், அபிஷியலா நாம இப்ப ஜிம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாலண்டியரா யாருக்கெல்லாம் என்னென்ன மிஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட யாருக்காவது விருப்பம் இருந்தா முன்னாடி வாங்க என்று அவன் கூற, நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சர்வா என்றாள் ஷிவானி. கண்டிப்பா, நாள் முழுக்க இந்த ஷியாம் முன்னாடி ஆக்ட் பண்றதுக்காக நாம இங்க வந்திருக்கோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று அவன் சொல்ல, மொத்தமாக 3 பெண்களும் 4 ஆண்களும் முன்னால் வந்து நின்றனர். டோட்டலா 5 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் வேணும். உங்க ட்ரெஸ்ஸ பத்தி கவலைப்படாதீங்க, சின்ன சின்ன லைட் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ண போறோம், யாருக்கு விருப்பம் இருக்கோ முன்னாடி வாங்க என்று அர்ஜுன் மீண்டும் கூற 2 பெண்களும் இன்னொரு ஆணும் வந்து இணைந்து கொண்டனர். ரொம்ப தேங்க்ஸ் வாலண்டியர் பண்றதுக்கு, உங்களுக்கான ட்ரெஸ் உள்ள இருக்கு, எந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அதை போட்டுட்டு வாங்க, நாம ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கூறி முடித்த அர்ஜுன் கீழே இறங்கினான். அந்த இடம் முழுவதும் மியூசிக் பிளேயர் மூலமாக பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஸ்டேஜிலிருந்து இறங்கி அர்ஜுன் அப்போது உள்ளே நுழைந்த ஒருவரிடம் ஓடிச் சென்று ஏதோ பேசினான். அந்த நபர்தான் சர்வா வைத்திருப்பது போலவே கார் வைத்திருக்கும் அதே நபர் என்று அறிந்து சர்வா அப்படியே நின்றான். அப்போது, யார் லாஸ்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களோ அவங்க தான் எல்லாருக்கும் இன்னைக்கு லஞ்ச் வாங்கி தரணும் என்று ஒருவன் கூற, உடனே சர்வாவிடம் ஓடி வந்த ஷிவானி, என்ன பண்றீங்க, வாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் என்று அவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பின் ஷிவானி ஒரு பக்கம் சென்றுவிட சர்வா ஆண்கள் இருக்கும் இடம் சென்றான். அவன் வருவதற்குள்ளேயே மற்ற 4வரும் உடைமாற்றி அங்கிருந்து கிளம்பி இருக்க, 5வதாக இருந்த லாக்கரை திறந்து தனக்கான உடையை எடுத்தான் சர்வா. அப்போது அங்கு காலடி சத்தம் கேட்டது. சர்வா அதை கவனித்தாலும் அமைதியாக உடையை மட்டும் வெளியே எடுத்தான். கூடவே சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கவனிக்க வெளியிலிருந்து கேட்டது. வேகமாக உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்த சர்வா அங்கிருந்து ஓடும் ஷியாமை கண்டான். இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு, எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களே என்று அவனுக்குள் சந்தேகம் இருந்தாலும்
அதை பெரிதாக வெளியில் காட்டிக் கொள்ளாதவன் வெளியில் வர அங்கு ஏற்கனவே அனைவரும் எக்ஸசைஸ் ஆரம்பித்திருந்தனர். சர்வாவும் அவர்களோடு இணைந்து கொள்ள சிறிது நேரம் மாறி மாறி என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் என்று அர்ஜுன் கூற அனைவரும் செய்து முடித்தனர். பிறகு கிளம்புவதற்கான நேரம் வர சர்வா, ஷிவானி இருவரும் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தனர். இதுக்கு மேல இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று சர்வாவின் உள்ளுணர்வு சொல்ல, ஷிவானியை அழைத்துக் கொண்டு காரில் ஏறி இருந்தவன் அப்போதுதான் தன்னுடைய கார் போலவே இருக்கும் அந்த மாடல் கார் அருகில் பார்க் செய்யப்பட்டிருப்பதை கவனித்தான். ஷிவானியும் அதை பார்த்துவிட்டு, இந்த கார் தான் நான் சொன்னேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க என்று அவள் மீண்டும் ஆரம்பிக்க, லேட் ஆகுது ஷிவானி, எங்க சாப்பிடலான்னு சொல்லு, எங்கேயா இருந்தாலும் ஓகே, நல்ல கடையா பார்த்து போங்க என்று அவள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.